தென்றல் வந்து என்னை தொடும், ஆஹா சத்தம் இன்றி முத்தம் விடும். பகலே போய்விடு, இரவே பாய்கொடு, நிலவே பன்னீரை தூவி ஓய்விடு. தென்றல் வந்து என்னை தொடும், ஆஹா சத்தம் இன்றி முத்தமிடும். தூறல் போடும் இந்நேரம் தோளில் சாய்ந்தால் போதும். சாரல் பாடும் சங்கீதம் கால்கள் தாளம் போடும். தெரிந்த பிறகு திரைகள் எதற்கு, நனைந்த பிறகு நாணம் எதற்கு. மார்பில் சாயும் போது தென்றல் வந்து என்னை தொடும், ஆஹா சத்தம் இன்றி முத்தமிடும். பகலே போய்விடு, இரவே பாய்கொடு, நிலவே பன்னீரை தூவி ஓய்விடு. தென்றல் வந்து என்னை தொடும், ஆஹா சத்தம் இன்றி முத்தம் விடும். தரர தரர தரரா, தரர தரர தரரா, தரர 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 தரரா. தேகம் எங்கும் மின்சாரம் பாய்ந்ததேனோ அன்பே. மோகம் வந்து என் மார்பில் வீழ்ந்ததேனோ கண்ணே. மலர்ந்த கொடியோ மயங்கி கிடைக்கும், இதழின் ரசங்கள் எனக்கு பிடிக்கும். சாரும் ஊரும் நேரம் தென்றல் வந்து என்னை தொடும், ஆஹா சத்தம் இன்றி முத்தம் விடும். பகலே போய்விடு, இரவே பாய்கொடு, நிலவே பன்னீரை தூவி ஓய்விடு. தென்றல் வந்து என்னை தொடும், ஆஹா சத்தம் இன்றி முத்தமிடும். தேங்க்யூ. அடுத்த நிகழ்வாக நாட்டுக்கலையின் பிரதான வடிவமான காத்தவராயன் கூத்தின் ஒரு பகுதி இப்பொழுது இங்கே இடம்பெறும். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய நண்பர்களான சித்தப்பா என்று செல்லமாக அழைக்கப்படுகின்ற யோகன் அவர்களுடையதும் பிறகு என்னுடைய நட்பின் காரணமாக அவர்கள் இந்த பாரம்பரிய கலைகள் மீது கொண்ட பற்றின் காரணமாக அவருடைய ஊர் நிகழ்விலே அவருடைய குழுவினர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. நாங்கள் இங்கே இசை நாடக பாடல்களையும் நாட்டுக்கூத்து பாடல்களையும் இங்கே பாடுவதற்காக வந்திருக்கின்றோம். இங்கே இருப்பவர் பொன் அருந்தவநாதன் அவர்கள். அவர் இந்த நாட்டிலே பல காலமாக கடந்த நான் நினைக்கின்றேன் 9 வருடங்களுக்கு மேலாக இந்த நாட்டிலே இந்த கலைகளை வளர்த்து கொண்டு வருகின்றார். இவரோடு நானும் சேர்ந்து பல்கலைக்கழகத்திலே பட்டம் பயின்று கொண்டிருந்த காலத்தில் இந்த கூத்துக்கலைகளை கற்றுக்கொண்டோம். அதிலிருந்து சில பாடல்களை இன்று உங்களோடு பாடி மகிழ்வதற்காக வந்திருக்கின்றோம். முதலாவதாக காத்தவராயன் கூத்திலே இருந்து
ஆரியப்பு மாலையினுடைய அழகு வடிவத்தை கண்ட காத்தவராஜன் தன்னுடைய நண்பனாகிய சின்னானிடம் நான் ஆரிய மாலையை காணாமல் வரமாட்டேன் என்று சொல்லுகின்ற ஒரு பாடல் கட்டம் இப்பொழுது இங்கே நாங்கள் வழங்கியிருக்கிறோம். சின்னான் அண்ணா, எனக்கு மஞ்சளெல்லோ மஞ்சள் மணக்குதடா எனக்கு மதிமயக்கம் தம்பி கொள்ளுதடா. மஞ்சளெல்லோ மஞ்சள் மணக்குதென்று நீயும் மதிமயக்கம் மண்ணா கொள்ள வேண்டாம். கத்தரெல்லோ கத்தர் மணக்குதடா மணக்குதடா எனக்கு அதிமயக்கம் தம்பி கொள்ளுதடா. அத்தரல்லோ அத்தர் மணக்குதென்று மணக்குதென்று நீயும் மதிமயக்கம் மண்ணா கொள்ள வேண்டாம். புனுகுமெல்லோ புனுகு மணக்குதடா மணக்குதடா எனக்கு புஞ்சிரி போ தம்பி கொள்ளுதடா. என்னென்ன சொல்கிறீர்கள்? இந்த பொய்கையிலே அவ்வாறு எந்த விதமான மனமும் எனக்கு மணக்கவில்லையே. ஆர்குளித்த தம்பி கங்கையடா கங்கையடா நீயும் எனக்கறிய தம்பி சொல்லனடா. சொல்கிறேன், அதையும் சொல்லிவிடுகிறேன். அப்பாட்டன் பாட்டன் பெற்றெடுத்த அந்த ஆரிய பூமாலை குளித்த இடம். அப்பாட்டன் பாட்டன் பெற்றெடுத்த அந்த அரியனங்கை ஆரியமாலை குளித்த கங்கையா இது? ஆமண்ணா, 1000 பேருடன் கூடி பிறந்த அரியனங்கை ஆரியப்பூமாலை குளித்த கங்கை இது. அவள் குளித்த கங்கையே இவ்வளவு வாசனையாக இருந்தாள். அவளை நேரிலே பார்த்தால் எப்படியாக இருப்பாள். ஆகையினால் அவளை நான் ஒரு தடவையேனும் பார்க்காமல் இந்த பொய்கையில் இருந்து நானும் வரமாட்டேன் தம்பி, நான் வரமாட்டேன் வரமாட்டேன். அந்த மங்கையாள் மாலை மாமணம் செய்யாமல் வரமாட்டேன் தம்பி, நானும் வரமாட்டேன் தம்பி, நானும் வரமாட்டேன் வரமாட்டேன். நானும் விடமாட்டேன் அண்ணன், நான் விடமாட்டேன் அண்ணன், நான் விடமாட்டேன் விடமாட்டேன். அந்த மங்கையாள் மாலையை மாமணம் செய்ய நான் விடமாட்டேன் அண்ணன், நான் விடமாட்டேன் விடமாட்டேன். நீதான் என்ன வருத்திட்டாலும் நான் உன்னை மறந்துட்டாலும், என்ன சொல்றீர்கள்? என்ன வருத்திட்டாலும் நான் உன்னை மறந்துட்டாலும் அந்த மங்கையாள் மாலையை மாமணம் நான் செய்யாமல், அந்த மங்கையாள் மாலையை மாமணம் செய்யாமல் வரமாட்டேன் தம்பி, நானும் வரமாட்டேன் தம்பி, நான் வரமாட்டேன் வரமாட்டேன். அண்ணா, நீங்கள் என்ன நான் அடம் பிடித்தாலும் உங்களை நான் விடமாட்டேன். அதை மீறி நீங்கள் செல்வதாக இருந்தாலும் நம் தாயாரிடம் விடைபெற்றுத்தான் என்ன அதை நீங்கள் செய்ய வேண்டும். என்னது? என் தாயாரிடம் விடைபெற்று வர வேண்டுமா? ஆமாம் அண்ணா. அப்படியானால் நான் என் தாயாரிடம் விடைபெற்று வருகிறேன். சென்று பாருங்கள். நானும் அம்மாவை தேடி எல்லோ காத்தலிங்க, நானும் இப்ப அன்புடனே போகலுற்றேன் மாறிவில்லை. நானும்
அம்மா மலைக்கு மலை நடுவே மலை நடுவே மலையாள தேசமம்மா மலையாள தேசமம்மா மலையாள தேசமெல்லாம் மலையாள தேசமெல்லாம் என் மாரியம்மா விளையாட நீ பிறந்தாய் அம்மா நீ பிறந்தாய் சின்னானுடை அம்மா சின்னானுட மாளிகையில் என் மாரியம்மா சின்னானுடை மாளிகையில் என் மாரியம்மா சிதைந்து நான் பாடுகின்றேன் அம்மா பாடுகின்றேன் பாலன் நான் வருந்துகின்றேன் பாலன் நான் வருந்துகின்றேன் என் மாரியம்மா பகழையாய் வந்திடம்மா அம்மா வந்திடம்மா அண்ணா நாங்கள் சொக்கட்டான் ஆடி பார்ப்போமா? ஆடி பார்க்கலாமே. சொக்கட்டான் சொக்கட்டான் போட்டல்லவோ எந்தன் சூதுகளை நானும் தோற்றேனே. அட சொக்கட்டான் சொக்கட்டான் போட்டல்லவோ எந்தன் சூதுகளை நானும் வென்றேனே. இங்கே பகடை நான் பகடை போட்டல்லவோ எந்தன் பந்தயங்கள் முற்றாய் தோற்றேனே. பகடைதான் அந்த பகடைதான் இந்த பகடைதான் பகடைதான் பகடை போட்டல்லவோ எந்தன் பந்தயங்கள் நானும் வென்றேனே. இதுவரையில் நாங்கள் பாடிய பாடல்கள் காத்தவராயன் கூத்திலே இடம்பெறுகின்ற சில முக்கியமான பாடல்கள். அடுத்து இசை நாடகத்திலே சத்தியவான் சாவித்திரி என்கிற இசை நாடகத்திலே வருகின்ற சில சுவாரஸ்யமான சில பாடல்களை உங்களுக்கு இப்பொழுது பாடி காட்ட போகிறோம். இப்பொழுது சத்தியவானும் அவனுடைய நண்பன் சுமாலியும் குதிரைகளிலே கானகம் நோக்கி புறப்பட்டு செல்கிறார்கள். அந்த இடத்திலே சாவித்திரியை சந்திக்கிறார்கள். சந்தித்து அங்கே சத்தியவானும் சாவித்திரியும் மனம் புரிகின்ற அந்த காட்சியை இங்கே நாங்கள் பாடல்கள் மூலம் உங்களுக்கு பாடி காட்ட இருக்கின்றோம். மணிபுரம் விட்டோம் பரிவீசை தொடுத்தோம் மலபல கடந்துட்டோம். மணிபுரம் விட்டோம் பரிவீசை தொடுத்தோம் மலைபல கடந்துட்டோம். வானோங்கி பலருமி பூங்காவனமதில் வந்து விட்டோம். வானோங்கி பலருமி பூங்காவனமதில் வந்து விட்டோம். துணிவு பிறந்து பிறகு தொடர்ந்து தூரம் ஓடிட வந்தேன் நண்பா. துணிவு பிறந்து பிறகு தொடர்ந்து தூரம் ஓடிட வந்தேன். நான் சொன்னாலும் நீ கேட்க மாட்டாய் எந்தன்மை சோறுகுதே. அப்படியா? நான் சொன்னாலும் நீ கேட்க மாட்டாய் எந்தன்மை சோறுகுதே. அப்படியா? பரியும் இழைத்து வழியில் நடக்க பதறுது பதறுதடா. பரியும் இழைத்து வழியில் நடக்க பதறுது பதறுதடா. பாராய் நீ நண்ப சுமாலி பயணத்தை நிறுத்திடுவோம். வாராய் நீ நண்ப சுமாலி பயணத்தை நிறுத்திடுவோம். நண்பா என்ன நண்பா? நாடு கடந்து ஓஹோ சோலை கடந்து காடு கடந்து நாடு கடந்து சோலை கடந்து காடு கடந்து நாடு கடந்து ஓ
இந்த சோலை கடந்து ம். இந்த காடு கடந்து சரி 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 வந்ததனாலே நான் நன்றாக களைத்து விட்டேன். குதிரையை பற்றி பேசுகிறீரன் குணத்தை மாத்திரம் பேசவில்லை. ஓஹோ, குதிரையை பற்றி பேசுகிறீரன் குணத்தை மாத்திரம் பேசவில்லை. உம்மோடு வந்தது என் மேல் குற்றம். என்ன சொல்கிறாய் சுமாலி? நண்பா, உம்மோடு வந்தது என் மேல் குற்றம். இங்கே நின்றால் சாப்பாடுங்கே 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 சாப்பாடுங்கே. அதுவா உன்னுடைய பிரச்சனை? உரிய நேரத்தில் சாப்பாடு வழங்கப்படும் அப்பா, வழங்கப்படும். அதுவரையில் நீ பொறுமையாக இருக்க வேண்டும். சரி, இந்த குதிரைகளுக்கு தண்ணீர் காட்டிவிட்டு இந்த கானகத்தில் எங்காவது பழங்கள் காய்கறிகள் இருந்தால் அவற்றை எடுத்து வந்து எனக்கும் தாடா நண்பா. நண்பா, குதிரைகளுக்கு தண்ணீர் காட்டினால் போதுமா? உன்னோடு ரொம்ப தொல்லியா போயிட்டு. அந்த குதிரைகளுக்கு தண்ணீரை காட்டி அதனை அருந்துவதற்கு செய்துவிட்டு நீயும் அருந்து விட்டு வாடா. சரி, இங்கு எங்காவது தண்ணீர் இருக்கும் அந்த இடங்களுக்கு அந்த குதிரைகளையும் கொண்டு சென்று நானும் தாகம் தீர்த்து வருகிறேன். அப்படியாக இப்பொழுது சாவித்திரியாக நானும் சத்தியவானாக அவரும் வருகின்ற அந்த பாடல்களை நாங்கள் இப்பொழுது பாடப்போகிறோம். என்னது? சோலை மறைவில் ஒரு பெண் அச்சம் மறந்து துயில் கொள்ளும். சாலபாபுரி அருகினிலே என் அருகே வந்து நின்று என்னை தட்டி மலர்களை பறித்து போட்டு துயில் எழுப்பிய பெண்ணே, நீ ஏனோ என்னை எழுப்பலா நாய் மடமானே, ஏனோ என்னை எழுப்பலா நாய் மடமானே, எனக்கதனை நீ எனக்கதனை உரைக்க வேணும் இசைந்து கேட்பேன் நானே, எனக்கதனை உரைக்க வேணும் இசைந்து கேட்பேன் நானே. சிங்கத்தால் நான் அடைந்த சுவாமி, சிங்கத்தால் நான் அடைந்த துன்பம் தீர்த்ததாலே, சிங்கத்தால் நான் அடைந்த துன்பம் தீர்த்ததாலே, தாங்கள் செய்த நன்றி எண்ணி வந்தேன், தாங்கள் செய்த நன்றி எண்ணி வந்தேன், சேர்ந்த அன்பினாலே, தாங்கள் செய்த நன்றியினால் சேர்ந்த அன்பினாலே. அந்த சிங்கத்துக்கு பயந்தோடின பொம்பளை நீதானா? ஆமாம் சுவாமி. பெண்ணே, எந்த ஊரோ இருப்பது ஏது பெயர் யார் தந்தை? ஆ எந்த ஊரோ இருப்பது ஏது பெயர் யார் தந்தை என்று எனக்கு நீ உரைத்தால் இன்பம் கொள்ளும் சிந்தை, என்று எனக்கு நீ உரைத்தால் இன்பம் கொள்ளும் சிந்தை. சொல்லிவிடுகிறேன் சுவாமி. அழகிய மத்தாபுரி, மத்தாபுரி அழகிய மத்தாபுரி, மத்தாபுரியின் அழகிய மத்தாபுரி அஸ்வபதி புத்ரி, அழகிய மத்தாபுரி அஸ்வபதி புத்ரி, அக்கம்பக்கத்தோர்கள் என்னை அக்கம்பக்கத்தோர்கள் என்னை அழைக்கும் பெயர் சாவித்ரி, அக்கம்பக்கத்தோர்கள் என்னை அழைக்கும் பெயர் சாவித்ரி. புத்ரி நீ சாவித்ரி, அந்த சிங்கத்துக்கு பயந்து ஓடிய பொம்பளை நீதானா? ஆமாம் சுவாமி. பெண்ணே, அப்படியானால் உன்னிடம் நான் ஒன்று கேட்கலாமா பெண்ணே? கேளுங்கள் சுவாமி. பெண்ணே,
உனக்கு ஆனதோ? என்ன கேட்கிறீர்கள்? ஆனதோ என்ன ஆனதோ ஆனதோ என்று கேட்கிறாரே. இன்னும் மனமானதுவோ இல்லையோ நீ கூறு, இன்னும் மனமானதுவோ இல்லையோ நீ கூறு. இச்சை கொண்டு நான் கேட்பதனால் லட்சியமாகாது, இச்சை கொண்டு நான் கேட்பதனால் லட்சியமாகாது. சொல்ல வெட்கமாகுதையே, ஆஹா, சொல்ல வெட்கமாகுதையே இன்னும் மனம். ஆஹா, சொல்ல வெட்கமாகுதையே இன்னும் மனம் இல்லை. சொல்ல வெட்கமாகுதையே இன்னும் மனமில்லை. சொந்தமான தாய் தந்தையர் என்னிடமும் இல்லை. சொந்தமான தாய் தந்தையர் என்னிடமும் இல்லை. அப்படி என்றால் தையல் நீ இந்த மொழி தந்தது சந்தோஷம், தையல் நீ இந்த மொழி தந்தது சந்தோஷம். தாரணியில் ராஜன் மைந்தன் யார் மீது மோகம், தாரணியில் ராஜன் மைந்தன் யார் மீது மோகம். அதையும் சொல்லிவிடுகிறேன் சுவாமி. சாலபாபுரிகையாளும் தூய்மை சேனன் மைந்தன், சாலபாபுரிகையாளும் தூய்மை சேனன் மைந்தன். சத்யவான் மீதில் மையல் கொண்டேனே நானும், சத்யவான் மீது மையல் கொண்டேனே நானும். இவ்வாறு சத்தியவான் என்று தெரிந்து கொண்டதும் சாவித்திரியும் சத்தியவானும் திருமணம் செய்து அப்படி போவதாக தொடர்ந்து செல்கிறது. அடுத்து சத்தியவனுடைய உயிர் பெறுகின்ற வேளை யமதர்மராஜன் அங்கே வருகிறார் அவருடைய உயிரினை பறித்து செல்வதற்காக. அந்த யமதர்பாரிலே வரக்கூடிய காட்சியில் யமதர்மனாக இப்பொழுது அருந்தவநாதன் அவர்கள். ஏகாதி பத்தியவை துதமல், ஏகாதி பத்தியவை துதமல். யமராஜ பூபதி நானே இகவர சகல உயிர்க்கும் தகையதொர் பதவி கொடுத்து, இகவர சகல உயிர்க்கும் தகையதொர் பதவி கொடுத்து. வட்டத்திக்கும் ஒரு கூட எட்டத்திக்கும் பொடிபட திசமாராமணி நீதன் நரிபோகாமனு போதன். இமையோர்கள் புகழ் பாட அணுவேனும் அசையாத, இமையோர்கள் புகழ் பாட அணுவேனும் அசையாத. யமராஜ பூபதி நானே. இறைவன் எனக்கிட்ட கட்டளைப்படி பூவுலகிலே வாழுகின்ற அந்த ஆன்மாக்களின் பிராருத்துவ சஞ்சிதங்களை அறிந்து வரவேண்டிய பாவாத்மாக்கள் சேர வேண்டிய புண்ணியவாத்மாக்களின் கணக்குகளை சரியாக பார்த்து வரக்கூடிய அந்த சித்திரகுப்தனை இங்கே அழைக்க வேண்டும். கிங்கரர்களே, எங்கே சித்திரகுப்தன்? அதற்கு முன் விண்டலமும் மண்டலமும் ஜடங்கணும் விளங்கின் நீதி மார்க்கம் எடுப்பேன். விண்டலமும் மண்டலமும் ஜடங்கணும் விளங்கின் நீதி மார்க்கம் எடுப்பேன். நல்ல வேத வீதி படிதானே நடப்போரை மேலுலகம் விடுப்பேன்.
நல்ல வேத விதிப்படிதானே நடப்போரை மேலுலகம் விடுப்பேன். நரிகட்ட துட்டர்களை கட்டி வந்து நரகத்திலே விடுப்பேன். நரிகட்ட துட்டர்களை கட்டி வந்து நரகத்திலே விடுப்பேன். மேலும் மேலும் பாவிகளை காண கோபமாகி வெவ்வேறாக்கின பலவும் கொடுப்பேன். இன்னும் மேலும் மேலும் பாவிகளை காண கோபமாகி வெவ்வேறாக்கின பலவும் கொடுப்பேன் கொடுப்பேன். நாரத மாமுனிவரே, யானை வாயில் அகப்பட்ட கரும்பும் இந்த யமதர்மருடைய பாசத்தில் அகப்பட்ட உயிரும் மீளவே மீளாதென்பது தாங்கள் அறிந்தது. அப்படி இருக்க என்னிடம் வந்து என்னை நாடி இந்த பூவுலகிலே வாழுகின்ற ஒரு சாதாரண மனிதனுடைய உயிருக்காக என்னிடம் மன்றாடுவதேனோ? மாமுனிவரே, வான்புவி தலைகீழாக மாறினும் கதிரோ நாங்கி தான் தனக்குற்ற கொள்கை தவறினும் தரியேன் நானே. கொண்டனக்குற்ற கடவுள் கொண்ட கொள்கை மாறினாலும் நான் அது தவறேன். நீங்கள் நவில்வது குற்றம் தானே. நவில்வது குற்றம் தானே. ஆகையினால் எட்டி நில்லும் நாரதரே, எட்டி நில்லும் நாரதரே, இந்த நாணய மீறிமதி சொன்னிரே நலமாகுமோ? எட்டி நில்லும் நாரதரே, கொட்டி எள்ளந்துட்டாலும் குருணி பதக்காகாது. கொட்டி எள்ளந்துட்டாலும் குருணி பதக்காகாது. கொண்ட வினையின் படியே அண்டுவதென்றும் தீராது. எட்டி நில்லும் நாரதரே, எந்த நாணய மீறிமதி சொன்னிரே நலமாகுமோ? எட்டி நில்லும் நாரதரே, முத்தொழில்களை விதித்த மூத்தியாகிய சங்கார முத்திதன் தொழில கொடுத்தான். முத்தொழில்களை விதித்த மூத்தியாகிய சங்கார முத்திதன் தொழிலை கொடுத்தான். இவர் முன் செய்த வினைக்கு தக்க புண்ணிய பாவங்களை முறை புரியன விடுத்தான். அத்தொழில்களை நானும் மீறலாகுமோ? அத்தொழில்களை நானும் மீறலாகுமோ? ஆகையினால் நிற்க வேண்டாம் கேளேனும் அது சொல்ல. எட்டி நில்லும் நாரதரே, எந்த நாணய மீறிமதி சொன்னீரே நலமோ? எட்டி நில்லும், எட்டி நில்லும். நன்றி. நாங்கள் கடலந்து வந்தாலும் கலையும் பண்பாடும் என்று மலியாது ஒன்று என்பதற்கு இந்த நிகழ்வு ஒரு எடுத்துக்காட்டு. இந்த கலையை எதிர்வரும் சந்ததிகளுக்கும் எடுத்து செல்ல வேண்டியது அனைவரதும் கடமை எனக் கொள்வோம். அடுத்ததாக மீண்டும் ஒரு நாட்டுப்புற கலை வடிவமான வில்லிசை பாடல் நிகழ்வு இப்பொழுது இங்கே இடம்பெற இருக்கின்றது. இந்த வில்லிசை நிகழ்வினை நெறியாள்கை செய்வது கௌரி சம்பந்தன் அவர்கள். பங்கு கொள்ளும் கலைஞர்கள் ஜெயந்தன் தனபாலச்சந்திரன், ரவிக்குமார் பரமேஸ்வரன், அமிர்தஸ்வரூபன் கதாதரன் மற்றும் தர்மினி கணேசதாசன் அவர்கள். இந்த வில்லிசை மூலம் மண் பெருமையான சோழங்கன் மண்ணின் பெருமைகளை இந்த வில்லிசை மூலம் நாம் இங்கே எடுத்து கூற உள்ளோம். என்று சொல்லியே வில்லினில் பாட வில்லினில் பாட முன்னே வந்தருள்வாய் கணபதியே, முன்னே வந்தருள்வாய் கணபதியே. தொந்தனத்தோம் என்று சொல்லியே வில்லினில் பாட வில்லினில் பாட முன்னே வந்தருள்வாய் கணபதியே, முன்னே வந்தருள்வாய் கணபதியே. வாணிகளை வாணி தேவியே சரஸ்வதியே சரஸ்வதியே, நாவில் வந்திருந்து காத்திடமா, நாவில் வந்திருந்து காத்திடமா. வாணிகளை வாணி தேவியே சரஸ்வதியே சரஸ்வதியே, நாவில் வந்திருந்து காத்திடமா, நாவில் வந்திருந்து காத்திடமா. நான் சோழங்கன் என்ற சிறிய கிராமத்தை பற்றி கூறப்போகின்றேன். ஆனால் அதை சொல்வதென்றால்
சாதாரணமா? ஏனக்கா? அதை சொல்ல வந்திருக்கும், கதை சொல்ல வந்திருக்கும் நாங்கள் யார்? இங்கே அமர்ந்திருக்கும் பெரியோர்கள் யார்? இவர்களுக்கு கதை சொல்வதென்றால் நாங்கள் ஏட்டில் எழுத்தறியோ, ஆமா எழுத்தறியோம், எழுதும் வகை நாம் அறியோம், ஆமா நாம் அறியோம், பாட்டின் பயனறியோம், ஆமா பயனறியோம், பாடும் வகை நாம் அறியோம், ஆமா நாம் அறியோம், கற்றது கைமண்ணளவு கல்லாதது உலகளவு, ஆமா உலகளவு. அதனால் சபையில் உள்ள பெரியோரே தாய்மாரே சங்கையரே, தாய்மாரே சங்கையரே, ஆசிரிய அன்புடையீர் மாணிவனல் மாணிக்கங்கள், மாணிவனல் மாணிக்கங்கள், என்ன விடை கண்டாலும் தான் நீங்கள் எல்லாம் பொறுத்திடுவீர் சபையோரே, எங்கள் சபையோரே. எல்லோரும் பொறுத்திடுவார்கள். சரி, நீங்கள் சோழங்கன் பற்றி கூறுங்கள் அக்கா. கரணவாயில் உள்ள ஒரு சிறிய கிராமம் தான் சோழங்கன். இதில் 100 தொடக்கம் 150 குடும்பங்கள் வரைதான் வாழ்கின்றனர். மாரிமழை பெய்யுதடா, ஓ மண்வளையும் வனையுதடா, ஓ எருப்புட்டி போவமடா, எங்கள் வயல் பொன் விளையும், நெல்லின் மணி கதிர் வளைந்து நிலத்தை என்பாய் தவளும், நிலத்தை என்பாய் தவளும், இனிலமும் மகிழ்ந்து அந்த நெற்கதிரை புகழும், நெற்கதிரை புகழும், புள்ளினங்கள் சிறகடித்து புகழ் பாடி திரியும், புகழ் பாடி திரியும், பொலி சுமந்து பொன் மகிழ்ந்து புனிதமாக திகழும், புனிதமாக திகழும், துளியறி